I don't see any sign of any carcinogenic lesion, leave alone a tumor. அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த லெட்டர்லாம் இருக்கு என்கிட்ட. அந்த விபூதினால தான் சரியாச்சுங்கிறத வந்து இன்னும் ஏன்னா விர் ஆல் டவுட்டிங் தாம்சன் ரைட். ஸோ அதுக்காக விபூதி அவரோட படத்துலேருந்து வேற ஆரம்பிச்சது. சங்கு சக்கரம் மாதிரி அது ஒரு நான் நினச்சேன் முதல்ல தூசி வந்துருக்குன்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சி பார்த்தா அது உள்ளே ஆயிருக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போய் அன்றைக்கி வந்து ஆர்த்தியெலாம் எடுத்தோம். சென்ட்ரல் ஸ்டேஷனில் இந்த ஹாட் டாப் சென்ட்ரல் ஸ்டேஷனில் சுவாமி படத்தை வச்சு ஓம் ஜெய் ஜெகதீஸ்வரையை வச்சு ஒரு பெரிய அது அங்கே இருக்கிற போட்டர் கிட்டர் எல்லா ஸ்டாஃபு எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து எல்லோரும் அன்றைக்கி ஆர்த்தியை அட்டன் பண்ணி எல்லோரும் விபூதி கேட்டு அடிக்கடி நாங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய புட்டபர்த்திக்கும் போகிற வாய்ப்பும் கிடச்சிது. ஸோ ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் எங்கள் கூட சேர்ந்து வருவாங்க, சைடு ஓட்டிஸ். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக பஸ் எடுத்துகிட்டு போகிறது, அங்கே சுவாமி தரிசனம் பண்ணுறது, திரும்பி வர்றது, இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்தது. ஒரு வாட்டி நானும் இவரும் மாத்திரம் புட்டபர்த்தி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போனோம் புட்டபர்த்திக்கு. அப்போல்லாம் பஸ்ஸு பிடிச்சிட்டு தான் போவோம். பஸ்ஸு பிடிச்சின்னு அங்கே ஓவர் நைட் பஸ் பிடிச்சின்னு அங்கே காலங்காத்தால் போய் சேர்ந்து அன்றைக்கி ரூமில் சாமான்லாம் வச்சுட்டு நான் வந்து நடந்து வந்துட்டுருக்கிறச்சு புக் ஷாப்பு பார்த்தேன். புக் ஷாப் மூடி இருந்ததா திறந்ததா ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கண்ணாடி டிஸ்பிளேயில் இஸ் சுவாமி காடுன்னுட்டு ஒரு புக்கு இருந்தது. சரி, இஸ் சுவாமி காட்னு எனக்கு திடுப்புன்னு மங்கி மைண்டு தானே, எல்லாம் சந்தேகம் வர ஆரம்பிச்சுடுது. ஆமாம், அவர் கடவுள் நம்ம சொல்கிறோம், அவர் நிஜமாக கடவுளா? மனுஷன் தானே, அவரும் எல்லாரோடையும் சாதாரணமாக பழகிறார், எல்லாரோடையும் வரார், இங்கே போகிறார், எல்லாம் பண்ணுறார், அவர் நிஜமாவே காடா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு மந்திருக்குள்ளே போய் உக்காண்டாச்சு. அங்கே ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம், அதனால் ரொம்ப கூட்டமும்ல இல்லை. ஆனால் நான் இப்போ ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்து சரி தியானமாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தேன். கண்ணை மூடிண்டு தியானம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது யாரோ வந்து என்னை இப்படி தட்டுற ஃபீலிங், தொடையில் இப்படி தட்டுறா. யார் தட்டுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்படி தள்ளி விட்டுட்டு திருப்பி கண்ணை மூடிகிட்டே இருந்தேன். திருப்பி தட்டுறா. சரி யார் இதுன்னு திறந்து பார்த்தா ஒரு ஈரானியன் லேடி, அந்த இதெல்லாம் போட்டுண்டு ஹிஜாப்லாம் போட்டுண்டு உட்காந்துட்டு இருக்கா. அவள் தான் தட்டுறா. யூஸ்வலாக அந்த ஃபாரினர்ஸ்லாம் நம்மளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. யாராவது மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. ஏன் இவ்வளோ என்ன டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னு அப்படி பார்த்தேன். டு யூ நோ சுவாமி இஸ் காட் அப்படின்னா என்கிட்ட. அந்த புக்கில் இருக்கிற சுவாமி காட்னு எனக்கு கேள்வி இருக்குது, சுவாமியாக வந்து என்கிட்ட சொல்கிற மாதிரி தோணிது எனக்கு. யூனோ சுவாமி இஸ் காட்னு. அப்போ நான் கேட்டேன், ஹவு டு யூ நோ அப்படின்னு கேட்டேன் அவளை. அதுக்கு அவள் சொன்னால், நான் சொல்கிறேன் உனக்கு, சுவாமி காடாக்கும். நான் வந்து ஈரானில் இருக்கிறச்ச என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமான ஆள், எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு அவருக்கு. அவர் வந்து ஒரு நாளைக்கு என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவர் எங்கேயோ வெளியில் போயிருந்தார். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட அவர் வரவே மாட்டேன்ட்டார். அப்போது இந்த குழந்தைய வச்சுட்டு, இந்த குழந்தைக்கு 104 டிகிரி ஜுரம் அடிக்கிறது, மயங்கி போயிடுது, அன்கான்ஷியஸ் ஆகிடுது. எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல. அப்போ நான் குழந்தைய எனக்கு முன்னால் போட்டுண்டு அல்லா கிட்ட வேண்டிக்கிறதுக்காக முட்டிக்கால் போட்டுட்டு உக்காண்டு அல்லாட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என்னோடய ரூமில் ஒரு பெரிய ப்ளூ லைட் ஒன்று வந்தது. அந்த ப்ளூ லைட்டு மொல்ல சீலிங்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு ஆஃப்ரோ ஏஷியன் ஒருத்தர் வந்தார், ஆரஞ்சு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு. அவர் வந்து என் குழந்த மேலே ஃபுல்லாக ஒரு ஒயிட் பவுடரை தடவிட்டு எல்லாம் சரியாக போய்டுன்னு சொல்லிவிட்டு திருப்பி அந்த இதுக்குள்ளே ஏறி போயிட்டார். போனோடனே எனக்கு பயந்து போய் குழந்தைய தூக்கிண்டா, குழந்தைக்கு ஜுரமே இல்லை, சரியாக போயிடுத்து. அதுக்குள்ளே அந்த குழந்தை எழுந்து, அம்மா அந்த நைஸ் மேன் வந்து அவர் சொன்னார், அவர் வந்து என்னை காப்பாற்றிட்டார், எனக்கு ஜுரமெல்லாம் போயிடுத்துன்னு சொன்னார், அவர் காடுமா அப்படின்னு என் குழந்தை சொன்னான். அது சொல்லிட்டு இருக்கச்சு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு உள்ளே வந்தார். வந்தோடனே என் குழந்தை சொன்னால், தட் நைஸ் மேன் வந்து எனக்கு வந்து ஒயிட் பவுடர் போட்டு என்னை சரி பண்ணிட்டாருன்னு அப்பாட்ட சொன்னோடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நான் இல்லாத போது எந்த மேன் வந்தால் வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி என்னை அடிக்க ஆரம்பிச்சோன்னே நான் பயந்து போய் என் குழந்தைய தூக்கிட்டு இன்னொரு ரூமில் போய் கதவை பூட்டினோடனே ஒரே அழுகை. இந்த மாதிரி தப்பாக நினைக்கிறாரேன்னு நினச்சின்னு அது திருப்பி ஒரு ப்ளூ லைட் வந்தது. அந்த சுவாமி வந்து சொன்னார், இங்கே இருக்காத, இவரை விட்டுட்டு வந்துடும், புட்டபர்த்திக்கு வா அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு டைம் புட்டபர்த்திங்கிற வார்த்தையை கேட்டேன். அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம்தான் எனக்கு தெரிய வந்தது அது இந்தியாவில் இருக்குதுன்னு.
இப்போ நான் இங்கே வந்துட்டேன், இப்போ நான் சுவாமி கிட்டக்க வந்து இருக்கேன், நான் அவரை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறா. அதனால் அவர் சுவாமி காடு அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளே மியூசிக் வந்து சுவாமி உள்ளே வந்துட்டார். எல்லோரும் தரிசனம் பண்ணிவிட்டு தரிசனம் முடிஞ்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த லேடியை காணோம், போயிட்டா அவ எங்கேயோ. ஷி ஹஸ் காட் அப் அண்ட் கான். இட் இஸ் ஆல்மோஸ்ட் அது சாமி வந்து என்னை கூப்பிட்டு நான் காடு தான் அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரி அது ஒரு எபிசோடும் சொல்லி எனக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன். இன்னொரு தடவை நானும் என் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அவளுக்கு கொஞ்சம் தலையில் கையிலெல்லாம் சொரியாசிஸ் வரும். அவளுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துன்னா சொரியாசிஸ் வரும். அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. தலைமையில எல்லாம் உள்ளெல்லாம் வந்து அவளுக்கு ஹேர் வாஷ் பண்ணாலும் கஷ்டமாக இருக்குது, எரியிறது, சொரியிறது. என்ன பண்ணோன்னு தெரியல. என்னெல்லாமோ ஹோமியோபதி சாப்பிட்டு பார்த்தேன், அலோபதி சாப்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறது. என்ன பண்ணோன்னு, சரிவா நம்ம சுவாமி கிட்டக்க போய் பார்க்கலாம், ஒரு வேளை உனக்கு க்யூர் கிடைச்சாலும் கிடைக்கும். ஸோ அந்த இதுக்கு பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் போனோம். 2 பேரும் லேட் பஸ், நைட் பஸ் இல்லையா, சாமான்லாம் வச்சு தூங்கி போயிட்டோம். 2 பேரும் தூங்கி போயிட்டோம். ரொம்ப கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா பஸ்ஸு நகரவே இல்லை, நின்றுட்டுருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த கண்டக்டர் சொல்கிற எல்லோரும் இறங்குங்கிறான், தெலுங்கில் இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். டிக்கெட்டில் எழுதி தரேன் வாங்க. எங்களுக்கு அவன் சொல்கிறது ஒன்றுமே புரியலை. அப்புறம் வந்து என்னமோ சொன்னான் இறங்குன்னு. சரின்னு 2 பேரும் அவன் சாமான்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்கினா. நாங்கள் வந்து புட்டபர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் வந்து என்னமோ தெலுங்குல அவன் அனந்தபூர் பஸ் கம்மிங், பஸ் கோ அனந்தபூர், யூ கோ அனந்தபூர்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு புரோக்கன் இங்கிலீஷில். எங்களுக்கு அப்புறம் நிறைய தெலுங்கில் பேசுவான், எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவன் டிக்கெட்டில் எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்டு இருக்கான். நாங்கள் போகவே இல்லை. எங்களுக்கு பஸ்ஸு கோ புட்டபர்த்தி அப்படின்னு சொல்லி எனக்கு அனந்தபூர் போயிட்டு அங்கேருந்து புட்டபர்த்தி எப்படி போனோன்னு தெரியாது. அதனால் ஒரு மாதிரி வரீடாக இருந்தோம். அதுக்குள்ளே ஒரு பஸ்ஸு வந்தது. எல்லோரும் அது அனந்தபூர் பஸ் வந்து எல்லோரும் ஏறின்ட்டான். இந்த கண்டக்டர் வந்து 2 வாட்டி ஏதோ தெலுங்கில் சொல்லி பார்த்தா எங்களுக்கு ஒன்றுமே புரியல. பஸ்ஸை விட்டுட்டோம். பஸ்ஸு போயிடுத்து. 2 பேரும் நடுவில் இருட்டு. அங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கூட கிடையாது. டார்க்காக இருக்குது, பயமாக இருக்குது. என்னடா இது இப்படி நடுவில் வந்து மாட்டின்ட்டோமே, எப்படி போகிறோம் நம்ம, புட்டபர்த்திக்கு பஸ்ஸு அந்த பஸ்ஸை வேறு விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திருத்தின்னு முடிச்சுட்டு இருக்கோம். ஒரு பஸ்ஸு வந்தது, காலி, ஒத்துருமே இல்லை. ஒரு டிரைவரும் கண்டக்டரும் தான் இருக்கு. புட்டபர்த்தின்னு கத்தின்ண்டே வரோம். புட்டபர்த்தி பஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போய் பஸ்ஸில் ஏறின்ட்டோம். வேறு யாருமே இல்லைன்னு ஒரு பயம் வேறு. ஆனால் தூங்கலை 2 பேரும் பயத்தில், ஒரே காலி பஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு. பஸ் வந்து அடுத்த தர்ஷனுக்கு போயிடுவோமா அப்படின்னு அந்த தர்ஷனோ பஜன் அப்படிங்கிறான் அவன். பஜனுக்கு போயிடுவேன், தர்ஷனுக்கு போக முடியாதுங்கிறான். லேட்டாக எடுத்து பஜனுக்கு தான் போக முடியுங்க. சரின்னு உக்காண்டிருக்கோம். ஒரு 7:15 பஸ் போய் அங்கே சேர்ந்தது, புட்டபர்த்தியில் சேர்ந்தது. நாங்கள் 2 பேரும் இறங்கிட்டு திரும்பி தேங்க்யூ சொல்ல பார்க்குறோம், பஸ்ஸை காணோம். பஸ்ஸு ஜஸ்ட் டிஸப்பியர்ட். அது எப்படி வெளியில் போச்சா என்ன ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. 2 பேரும் திருத்திட்டு முடிச்சுட்டு இருக்கோம், பஸ்ஸு போயாச்சு. அப்புறம் நாங்கள் வந்து தர்ஷன் லைனில் வந்து சாமானு கூட வைக்கலை, சாமான்லாம் மரத்தடியில் வச்சுட்டு இதுக்கு போனோம், தர்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் சுவாமி இன்டர்வியூ ரூம்குள்ளே போயாச்சு. அந்த சின்ன குழந்தைகள்லாம் உட்காந்துட்டு இருக்கோம் ஃப்ரண்ட்டில். அவள்லாம் எழுந்து கிளாஸுக்கு போயிட்டா போல இருக்குது. ஸோ நாங்கள் உட்காண்டிருக்க இடத்துலேருந்து ஃபுல் கேப்பு, காலி இடம், சுவாமியோட வராண்டா வரைக்கும் ஃபுல்லாக காலியாக இருந்தது. நாங்கள் உட்காந்துட்டு, அதுவும் ஃபஸ்ட் ரோ கிடச்சிது அதிசயமாக. ஸோ 2 பேரும் அங்கே உட்காந்துருக்கோம். நான் வந்து சுவாமி இப்படி பண்ணிட்டேல, இன்றைக்கி ஒரு காத்தால தானே நாங்கள் இருக்கோம், சாயந்தரம் நாங்கள் போயிடுவோமே, உங்களை பார்க்க கூட முடியலையே, தர்ஷன் கூட வர முடியல எங்களால், இவளை எப்படி இவ்வளோ கூட்டின்னு வந்திருக்கேனே, இவளை எப்படி க்யூர் பண்ணிவிடுங்கோ, அதுக்கு தானே நான் கூட்டின்னு வந்தேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப இன்டென்ஸாக ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு இன்டர்வியூ ரூம் திறந்து சுவாமி வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்துட்டு டைரெக்டாக எங்களுக்கு எதிர்க்க நின்றுண்டு ஒரு எங்களையே பார்த்தோன்னா அப்படியே ஒரு நெருப்பு வந்து மேலே விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஒரு ஃபெல்ட் அஸ் இஃப் ஐ வாஸ் பர்னிங். ஒரே பயம் வேறு. நான் தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது, சுவாமியை ரொம்ப படுத்திட்டேன் போல இருக்குது, அதனால தான் சுவாமி வெளியில் வந்து இப்படி எரிக்கிறார் போல இருக்குது அப்படின்லாம் பயந்துட்டேன் நான். சாரி சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியல, நான் என்னோடய ஆதங்கத்தில் இப்படிலாம் பேசிட்டேன் சுவாமி, சாரி சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே போயிட்டார். திருப்பி
உள்ளே போய் போட்டுனா அப்போ நாங்களும் வந்து எழுந்து வரலான்னு பார்த்தா அவ கையில் இருக்கிறது எல்லாம் கருப்பாய் ஆல் த சோரியாசிஸ் இஸ் ஃபாலிங் ஆஃப். பை த டைம் வி கேம் டு சென்னை அவளுக்கு ஃபுல்லாக ஹீல் ஆகிடுது, ஒன்றுமே இல்லை, உடம்பு ஃபுல்லாக க்ளீனாக எடுத்து. சுவாமி வந்து அவளோட சொரியாசிஸ் எரிச்சிருக்கார். அந்த ஹீட்டு எனக்கு அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. அவளுக்கா என்ன ஆச்சுன்னா தெரியல, ஒரே அழுகாய் அவள் ஃபுல் வழி அழுதுண்டே வந்தா. ஸோ என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக எனக்கு புட்டபர்த்தி போனோம்னு சொல்லிகிட்டே இருந்தா. அவள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன், நிறைய அனுபவங்கள் இருக்குது, அவள் யோகி வேறு. ஒரு 8 மணி நேரம் மெடிடேஷனில் உட்காண்டே இருப்பாள், அந்த மாதிரி ஒரு பர்சன் அவள். அவள் எனக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. அவள் கூட இருக்கிறது எனக்கு ஒரு பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவள் வந்து எனக்கு புட்டபர்த்தி போனோம்னு சொன்னோடனே எனக்கு வந்து நோ சொல்கிறதுக்கு மனசே வரல. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டேன். யூஸ்வலாக நாங்கள் வந்து புட்டபர்த்திக்கு ஒரு லெட்டர் போடுவோம், இந்த மாதிரி நாங்கள் வரப்போகிறோம், எங்களுக்கு ஒரு ரூம் வேணும் எல்லாம் கேட்டு எழுதுவோம். ஆனால் இவள் வந்து சடனாக எனக்கு போகணுன்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், நான் வா போகலாம், சுவாமி பார்த்துப்பார், எல்லாம் நமக்கு ரூம் எல்லாம் சுவாமி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு 2 சின்ன குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். என் பொண்ணு, பெரிய பொண்ணுக்கு அப்போது 8 வயசுன்னு நினைக்கிறேன், என் சின்ன பொண்ணுக்கு 1.5 வயசோ 2 வயசுக்குள்ளே தான் இருந்தாள். சரி, அவளை 2 பேரையும் கூட்டிட்டு அவளையும் கூட்டிகிட்டு புட்டபர்த்திக்கு போய் சேர்ந்தாச்சு. இருட்டாக ஆரம்பிச்சிடுது. அங்கே போனால் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஃபெஸ்டிவல் டைமில் வந்துட்டோன்னு. ஒரே கூட்டம், எல்லாரும் க்யூவில் நிற்கிற அந்த கவுண்டருக்கு முன்னால் ரூமுக்கு. எல்லாரையும் இல்லை, ரூம் இல்லை, ஃபுல் நீங்கள் வெளியில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்கா. ஐயோ, நான் 2 சின்ன குழந்தையில கூட்டிகிட்டு இவளையும் கூட்டின்னு வந்துட்டேன். அப்போ அங்கே வந்து சொல்கிறேன், எனக்கு நைட் பிளைண்ட்னஸ் உண்டு, கண்ணு தெரியல. ஐயோ, இவளுக்கு கண்ணும் தெரியல, இவ்வளோ 2 சின்ன குழந்தையில வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேன். அப்போ சுவாமி எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கோ, நான் அவசரப்பட்டுன்னு வந்துவிட்டேன், நான் வந்து யோசிக்க கூட இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு வெளியில் போய் ரூமெல்லாம் எடுக்கவும் தெரியாது, நான் புட்டபர்த்தி இந்த மாதிரி வெளியிலலாம் நான் இருந்ததே கிடையாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு எதாவது பண்ணுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நிற்கிறேன் க்யூவில். எனக்கு முன்னால் இருக்கிறவளை எல்லாரையும் அனுப்பிச்சுட்டே இருக்கா, இல்லைன்னு. அப்போ என்னோட டேர்ன் கவுண்டரில் எனக்கும் இல்லை தான் சொல்ல போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், மரத்தடியிலே படுத்துட்டு போயிடலாம், சுவாமியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிட்டக்க வரேன். அதுக்குள்ளே ஒரு ஃபாரினர் வந்து என்னை இப்படி ஒரு தள்ளிட்டு உள்ளே சாவியை கொடுக்குறா. இந்த மாதிரி எனக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துடுத்து, ஐ ஹாவ் டு லீவ் அர்ஜென்ட்லி, ஐ ஆல்ரெடி பேட் ஆல் த திங்ஸ் ஐராம், ஹியர் இஸ் த கீ, ரூம் கீ அப்படின்னு கொடுத்துட்டு ஷீ வெண்ட். அவர் வந்து என்னை பார்க்குறார், சுவாமி உங்களுக்கு கீ கொடுத்துருக்கார் ரூமுக்கு, யூ வெரி லக்கி, எல்லாரையும் போ சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு கீ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேவ் மீ த கீ. அன்றைக்கி we were able to stay in a room and have good darshan the next morning and return to Chennai without any problem. இல்லைடா அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், அவ்வளோ இது. ஸோ இதில் வாட் ஐ ஃபெல்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் ஹோல் எபிசோட் இஸ் தட் நம்ம வந்து எப்போ பாரும் முன் யோசனையாக அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், ஸோ ஃபஸ்ட்டே அட்ரஸ் லெட்டர் கொடுத்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து வீடு ரூமை கேட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நான் சுவாமி நீயே கதி அப்படின்னு சொல்லிட்டு போன போது தான் சுவாமி வந்து அவராக எனக்கு ரூமை பார்த்து கொடுத்தார். சுவாமியே சொல்லியிருக்கார் நிறைய வாட்டி, இந்த மாதிரி எங்கிட்ட கேளு, ஊரெல்லாம் கேட்டுட்டு தெரியாத, என்ன கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறது அவர் இந்த எபிசோடு மூலமாக எனக்கு நிரூபித்து காட்டினார். ஸோ ஆஃப்டர் மை டென்யூர், அது அடிஷ்னல் டிஆர்எம் அங்கே சென்னை டிவிஷன் சதர்ன் ரயில்வேயில் இருக்கும்போது ஒரு அந்த 3 காலங்களில் நிறைய டீப், ரொம்ப ஆழமாக அந்த இதில் போய் சேவையில் இறங்கி அந்த பாட்டு இப்படியே பார்க்க ஓடின்னு இருந்தது. அப்போ வந்து 2 சமாச்சாரங்கள், 2 விஷயம் சொல்லணும், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒன்று வந்து சுவாமியோட ஆம்னி பிரசன்ஸை நிரூபிக்கிற மாதிரி. ஒரு தடவை சுவாமி இங்கே வந்தார், சுந்தரம் வந்தார். அன்றைக்கி சாயங்காலம் வந்து ஒரே கூட்டம் பயங்கர, அதாவது அந்த சுந்தரம் ரோடு என்ட்ரன்ஸ் கூட நுழைய முடியல. அந்த நாங்கள்லாம் ஏதோ பாஸ் எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு, பிகாஸ் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ்ங்கன்னா. என்னால் எங்கள் அம்மா அப்பாலாம் உள்ளே வந்துட்டாங்க, அப்பா கூட வந்துட்டார்.
இவெல்லாம் வந்துட்டா. பட் மை பிரதர்-இன்-லாவும் அவளுடைய டாட்டர் வித்யா அவள் பேர், அவள் அங்கே 2 பேரும் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துட்டு தென் சேஞ்ச் த ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே சுந்தரத்துக்கு வர்றாங்க. வந்தாக்க அந்த கிரீன்வேஸ் ரோட்லேயே அவங்க முதல்ல பாதிக்கு மேலே அவங்களால வர முடியல. அங்கேயே ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க. அங்கே போகவே முடியாது சார், இங்கே கூட்டம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸு அங்கே எல்லாரும் அங்கே வந்து அப்படி சொல்லிட்டாங்க. ஐயோ சுவாமி பார்க்க முடியல. அவங்க பார்த்ததே கிடையாது முன்னால் சுவாமி. அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான கட்டத்தில் இருந்த காலம். அப்போ வந்து ஒரு சரி போகலாம், நமக்கு கிடைக்கல, இன்னும் அக்கேஷனில் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு யூ-டர்ன் போட்டு ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு திருப்பி போயிட்டுருக்காரு பேக் டு அடையார். ஒரு இடத்துக்கு வந்த உடனே ஸ்கூட்டர் நின்று போயிடுச்சு. ஸ்கூட்டர் நின்று போன உடனே என்னது ஃபுல் பெட்ரோல் போட்டிருக்கோமே சொல்லி நின்று போச்சு. அங்கே ஒரு லேடி வராங்க, அங்கே யாரோ ஒரு லேடி ஃப்ரம் நோவேர். சாய்ராம் இங்கே வாங்க, இங்கே நில்லுங்க, சுவாமி வந்து இப்போ எங்கேயோ அந்த பக்கம் ஈசிஆரில் ஒரு லேண்டை பார்க்குறதுக்காக போகிறாரு, இப்படி இந்த ரோடு வழியாக தான் போவாருன்னு சொல்கிறாங்க, இங்கே ஓரமாக நின்னா நீங்கள் பார்க்கலான்னு. ஸ்கூட்டர் இன்றைக்கே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஓரமாக நிற்கின உடனே உயின்னு ஒரு 2-3 வண்டி முன்னால் போகிறது. தென் ஒன் வெஹிக்கிள் கம்ஸ், அதில் தான் சுவாமி இருக்கிற வண்டி. அவர் சொல்கிறாரு, என்னோடய பிரதரில் என்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் நிற்கிறோம் அந்த ரோட்டில் வலது பக்கத்தில், முன்னால் 2 கார் போயிருச்சு. சுவாமி கார் வரதுக்கு போது நடுவில் இங்கேருந்தோ சந்திலேருந்து ஒரு லாரிக்காரன் உள்ளே பூந்துட்டான். உள்ளே பூந்த உடனே இந்த சுவாமி இருக்கிற கார் வந்து ஸ்டாப். அப்போ அந்த டிரைவர் வந்து சுவாமியோட கார் என்ன பண்ண, வேறு வழி இல்லாமல் இந்த லாரி இப்படி கோணலாம் வந்ததுனால ரோடோட எட்ஜுக்கு வர வேண்டிய கட்டாயம், ரோடோட எட்ஜில் வந்து நிற்க வேண்டிய கட்டாயம் வந்து நிற்கிது. கதவை திறக்கிறது, அப்படியே சுவாமியோடைய காரோட கதவை திறக்குது. உள்ளேருந்து சுவாமி பீப்ஸன் அண்ட் அபயரஸ் 2 கையால், ரோடில் யாருமே கிடையாது, வெறிச்சுன்னு இருக்கப்போ அந்த சமயத்தில் தீஸ் பீப்புள் ஆர் ஸ்டாண்டர்ட் அந்த ரோட்டில். சுவாமியை பார்க்கவும் முடியல, உள்ளே போக முடியல, லீவெல்லாம் காட்டக்கூட இல்லை, கோயில் மந்திருக்குள்ளே போக முடியலங்கிற அளவில் ஒரு விரக்தியில் உச்சத்தில் இருக்கும்போது சுவாமி gives a personal தர்ஷன் டு தம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரே ஃபோனில் ஒரே எக்ஸைட்மெண்ட், அழுக. அந்த பொண்ணு எனக்கு வந்து நம்பவே முடியல, கனவா எனக்கு ஐம் பிஞ்சிங் மை செல்ஃப், வெதர் இஸ் ஹேப்பன் அட் ஆல் அப்படின்னு. இது ஒரு எபிசோட். அதாவது எப்படி பாருங்கள், அவ்வளோ கூட்டத்தில் ஒரு 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 பார்க்க முடியல, ஒரு பக்தர் பார்க்க முடியலங்கிற அந்த ஆதங்கத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு எப்படி ஒரு லாரி இங்கேருந்து வந்தது, சுவாமியோட முன்னால் போன பைலட்டெல்லாம் போயிடுது, சுவாமி கார் வந்து நின்று போய் ரோட்டோட ஓரத்தில் வந்து நின்று சுவாமி ஜஸ்ட்டு ஓப்பன் கண்ணாடி இறக்கி ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபேமிலியோட லைஃபே தலைகிற மாதிரி போயிடுது. தே ஆல் டிட் வெரி வெல். யுவர்ஸ் அப்படி ஒரு ஆசீர்வாதம் அவங்களால. இந்த எபிசோடை வந்து அவங்களால மறக்கவே முடியாது. இது வந்து எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சமாச்சாரம். அந்த உங்களுடைய ஏக்கம், அந்த பக்தி, அந்த டெஸ்பரேஷன், அதை வந்து உங்களோட உச்சத்தை கொண்டு போயிடுவார். ஓரத்தில் கொண்டு போய் இந்த ப்ரெசிபியஸில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு அப்போ கை கொடுத்து உபயகரத்தை கொடுத்து தூக்கி விடுறது. இப்போ இந்த சாவி சொன்னாங்க இல்லையா, சம்திங் லைக் தட். இது மாதிரி இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு சமாச்சாரம். என்னுடைய நண்பர் வந்து ராமநாதன் பேர். அவர் வந்து ஒரு 6 அக்கா, அவருக்கு 6 பேருக்கு இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். அவங்க அப்பா இறந்துட்டார் சின்ன வயசுலேயே. அவன் மாதிரி ஒரு நல்ல 6 சிஸ்டர்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், நல்ல இடத்துல. இஸ் காலேஜ் மேட். அது மாதிரி ஒரு நல்ல மனிதன் பார்க்கவே முடியாது. அவன் வந்து சாமிநாதன், யூ ஆர் சச் அ குட் மேன், நீ சுவாமி பார்க்கணும். அவன் சுவாமி பார்க்கணும்னு சொல்ல, நீ பார்க்கணும் சுவாமின்னு சொல்லிட்டு அவனை கட்டாயமாக கூட்டிகிட்டு ஒயிட் ஃபீல்டுக்கு நாங்கள் போனாக்கா லேட்டாக எடுத்தோம். 7 காலம்பரம் 7 எடுத்து எங்கேயோ ஒரு இடத்துல ரேண்டம் பிளேஸில் கொண்டு போய் நடுவில் ஓரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அங்கே தான் இடம் இருந்து உட்கார சுவாமி வர ஆரம்பிச்சிட்டார். சுவாமி அப்படி யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு ரவுண்டெல்லாம் போயிட்டுலாம் வருவார். அப்படிலாம் அவனை நேராக நாங்கள் உட்காந்துக்கிற இடத்துக்கு வராரு. அங்கேருந்து வரும்போதே அவனுக்கு இப்படின்னு கூப்பிட்றாரு. யார் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அப்புறம் யாருக்கும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு அங்கே தெரியலங்கிறது இந்த பக்கம் வந்து கூப்பிட்றாரு. அப்போவும் தெரியல. தென் கூட வர அந்த லெட்டர்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். அவர் வந்து he was also confused. தென் சுவாமி கம்ஸ் the others opposite side. தென் பீப்புள் அண்டர்ஸ்டுட். உன்னை தான் ஏன் கூப்பிட்றாருன்னு சொல்லி இவனை பார்க்குற ராமநாதன் ஃப்ரெண்ட். அவன் பார்க்குறாரு, திரும்பி பார்த்தா crying, uncontrollably sobbing. சுவாமி called him from the middle of nowhere. அவனை கூப்பிட்டு அவனை கட்டி பப்ளிக்கில் கட்டி அணைச்சி ஆலிங்கனம் பண்ணி அவனை முதுகில் he has been having a severe back problem, முதுகில் அப்படியே தடவி கொடுக்குறார். தடவி கொடுத்துட்டு விபூதி பட்டிலைஸ் பண்ணி அவனுக்கு நெத்தியில் இட்டு அவன் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி
நான் அப்படியே ஸ்டண்டாக பார்த்துட்டு இருக்கேன். வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குது இங்கே? இது மாதிரி பண்ண எதிரோதர போயிருக்கோம். சுவாமி வில் நாட் டிஸ்டர்ப் த க்ரௌட், வில் நாட் யூனோ பியர்ஸ் டு எ க்ரௌடு. க்ரௌடுலேருந்து பின்னால் இருக்கிறவன்னா அதை வந்து அங்கே தான் இருக்கணும். சுவாமி முதல் ரோல் தான் அப்படியே போயிடுவார் இல்லையா? இங்கே வந்து இந்த க்ரௌடு ஆக்சுவலாக உடச்சி அவனை அங்கேருந்து வர சொல்லி கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி விபூதி கொடுத்து முதுகில் தடவி விட்டார். அப்புறம் நானும் அந்த சமயத்தில் செந்தடி சாக்கா காலை தொட்டேன். ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஐ டோன்ட் நோ, ஹை வோல்டேஜ் ஒரு எலக்ட்ரிக் பவர் உடம்புல பாஸ் பண்ணாட்டுமா. ஐ வாஸ் ஜஸ்ட் த்ரோன் அவே சார்ட் ஆஃப். அவ்வளோதான். தென் விபூதி அவனுக்கு விட்டு அவர் போயிட்டார். திஸ் ஃபெலோ வாஸ் டேஸ்ட். அவர் போன தரிசனம் முடிஞ்சோன்னா எல்லாரும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கொடுத்து, நீங்கள் யாருங்க, என்ன இப்படி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக உங்களுக்கு தரிசனம், நீங்கள் என்ன விஐபியா, எந்த ஊரில் வந்துங்க? இஸ் நாட் ஏபிள் டு ஆன்சர். வாஸ் இல்லை சுவாமி ப்ளஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவனை அப்படியே இது பண்ணி எஸ்டிகேட்டட் அந்த க்ரௌட்லேருந்து அவனை கூட்டு வெளியே வந்துட்டேன். இன்றைக்கி வரைக்கும் அவனுக்கு அதை அந்த பேக் ப்ராப்ளம் திரும்பி வரல. ஐ டோன்ட் நோ வாட் கர்மா எனக்கு என்ன கர்மாவை கழிச்சாரோ தெரியாது. அந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சது அது என்னால் இன்னமும் அவனுக்கு ஈவன் டுடே எனக்கு ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு எபிசோட். அந்த ராமநாதன் இன்னைக்கு அப்புறம் வந்து he went to some lot of difficulty today again as myself and my brother-in-law. He is somewhere beyond imagination. He is there in the US. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஒரு ஒரு நல்லவனாக இருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய அவர் சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையும் ஓரளவு கடைப்பிடிச்சு, எல்லாத்தையும் கடைப்பிடிக்க முடியாது, ஓரளவு கடைப்பிடிச்சு வாழ்ந்து ஒரு காலகட்டத்தில் கஷ்டம்னு வரும்போது கேட்காம அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அன்பு. ராமநாதன் புட்டபர்த்திக்கு வந்ததே வரணும்னு ஒரு ஆசையில் வரல, அவனை சுண்டி இழுத்துருக்காரு. இழுத்து அவன் ஒரு 6 அக்காவுக்கு ஒருத்தன் கல்யாணம், தம்பி ஒருத்தன் அக்கா, குட் ஜாப், ஆல் ரைட், கல்யாணம் பண்ணி வச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ், எப்படிப்பட்ட ஒரு அன்பு, எப்படிப்பட்ட ஒரு மாமனிதனாக இருந்ததுதா எங்கிறது சுவாமிக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக தான் அப்படி ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட். ஒரு வார்த்தை பேசலை, ஒன்றும் இல்லை, கட்டி தழுவினார். அதை பார்த்தோம் நாங்கள் எல்லோரும். இது ஒரு எபிசோட். இது 2 எபிசோட்ஸ் நடந்தது. இதெல்லாம் நடந்த போது மை ஃபாதர் பாஸ்ட் அவே. தென் ஐ டு ஷிஃப்ட், வி ஆல் ஷிஃப்டட் டு டெல்லி. முதல்ல டெல்லிக்கு போன உடனே போன டெல்லியிலலாம் உடனே அகாமடேஷன் இஸ் நாட் வெரி ஈஸி. ஐ வெண்ட் ஒன்லி ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல். இடிஎன் ரயில்வே போர்டு இஸ் ஜாயின்ட் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெவல். அங்கே போனாக்க அங்கே நடந்த மிராக்கள்லாம் ஏகப்பட்டது சொல்லணும். சுருக்கமாக சொல்லணும்னா, மை டாட்டர் காட் அட்மிஷன் in number 1 school in Delhi, which is about 5 minutes walk from that. I was allotted a house, a huge house, a bungalow with a lawn, the kitchen garden, all those Lutean bungalows, New Delhi, Chanakya-puri. Normally people wait for 3 years, 5 years to get a house like that. I don't know, some quick of confusion or something. I got this house. Immediately my daughter got admission in a school, one of the top schools. அங்கே 5 நிமிஷம் நடந்து போகிறதுக்குள்ள ஒரு தூரத்தில் ஒரு பள்ளிக்கூடம். என்னோட பெரிய டாக்டர் எந்த காலேஜில் என்ன படிக்கணும்னோ அந்த காலேஜில் அட்மிஷன் கிடச்சிது. தட்ஸ் அனதர், அது ஒரு 10 நிமிஷத்தில் போகிற மாதிரி. அதாவது சொல்லுவாங்கள்ல, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல தமிழில். என்ன இது, ஹவு திஸ் கை 2 மாதம் 3 மாதம் மேலே தான் வந்தால், ஹவு டி கெட் திஸ் ஹவுஸ் அகாமடேஷன் அலாட்மெண்ட், தென் ஹவு டி மேனேஜ் அட்மிஷன் இன் சன்ஸ்கிருதி ஸ்கூல், தென் அஃப்கோர்ஸ் இந்த இது வெங்கடேஸ்வர காலேஜ். Then I realized, see, if you come one step, even half a step, even on one step, the grace comes, she chooses to grace you. This unstoppable. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், இருந்தாலும் நான் ஷேர் பண்ணி விரும்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் சாதாரண வாழ்க்கையில் சாதாரண மனிதர்களுக்கு, சாதாரண ஒரு பியூரோக்ராட்டுக்கு நடக்கவே முடியாத ஒரு ஒரு அமைப்பு. இவரோட ஆஃபீஸ் வந்து அங்கேருந்து ஒரு அனதர், ஷி வாஸ் ஜெனரல் மேனேஜர், ஷி வாஸ் த டைரக்டர் ஃபார் த BPR. அவங்களுடைய ஆஃபீஸ் வாஸ் another 15 minutes drive. Of course, there was a driver, car, so many things, all paraphernalia. But the point is, எதுனாக்கா அது மாதிரி ஒரு லாஜிஸ்டிக் சப்போர்ட் அப்படி ஒரு வளமை ஆக்கினார். அப்போது அந்த 2-3 வருஷம் அங்கே இருந்தப்போ அந்த ஸ்ரீநகர் சமிதி, அந்த சேவா, அந்த ஜெயராமன், ரவி, சாய் கிரிதர், சாய் மோகன், வசந்தகுமார், Ravi, I mean Murthy, all these boys, we all become like a family. More than my family members, the Samiti people become Tinagar Samiti was my alma mater Mari. And probably all that, love and all that, perhaps Swami wanted to reward that, but that's how all this happened. அப்படின்னு நான் நினச்சிக்கிறது உண்டு.
இது 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 வந்து சாதாரணமாக யாருக்கும் நடக்க முடியாத ஒன்று. எனக்கு மட்டும் நடக்கணும்னாக்கா இது டிவைன் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். இப்படி போச்சு டெல்லியில். ஸோ மெனி திங்ஸ் டெல்லியில் வி ஸ்டார்டட் சேவா ஆக்டிவிட்டி. அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு அஸ். உங்களை போய் விசிட் பண்ணும்போதெல்லாம் ரிசீவ் பண்ணுவாங்க. யாரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சத்யசா ஆர்கனைசேஷனை உடனே ரிசீவ் பண்ணுவாங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸுக்கும் வாட் ஆர் த ப்ரோட்டோகால் அசிஸ்டன்ட் அப்படி டக் நடக்கும். அப்புறம் 100 எபிசோடு சொல்லணும். முக்கியமாக இந்த 2-3 எபிசோடு அதை சொல்லித்தான் ஆகணும். அந்த ரயில் போர்டில் இருந்த இப்போ லோக்சபா ஸ்பீக்கர் சாய் டிவோட்டி அவங்க வந்து ஒரு தடவை பேசும்போது, சத்யசா ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன், மை காட் அப்படின்லாம் ரொம்ப வியந்து பேசுனாங்க அன்றைக்கி. அது மாத்திரமா, என்ன ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், வாட் டைப் ஆஃப் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நம்ம ஆங்கிலத்தில் தான் பேசுனாங்க, ஹிந்திலையும் ஆங்கிலம் கலந்து. அதுவும் அப்புறம் அந்த வாட்டர் ப்ராப்ளம். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கவர்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ ஒரு ஐடியா சொன்னோம். அவங்களே கேட்டாங்க, ரயில்வேஸ் ஹவு யூ கேன், நீங்கள்லாம் யூர் ஆல் டாப் பீப்புள் இந்த ரயில்வே, வை கான் யூ டூ சம்திங்னு ஒன்று ஒரு ஐடியா வச்சோம். மேபி நிறைய புவர் பீப்புள் ஆல் ஓவர் த கண்ட்ரி எங்கள் சேவாதலில் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ரயில்வேல ஒரு கன்செஷன் கிடச்சிதுன்னா அந்த டிக்கெட்டுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அந்த 200 300 பெரிய அமௌண்ட்டு. பட் அவங்கலாம் சாமி மேலே அன்புக்காக வர்றாங்க. அந்த டிக்கெட் இல்லை கன்செஷன் கிடைச்சா உடனே அந்த அம்மா வெரி குட் ஐடியான்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல் லெட்டர் ஃப்ரம் லோக்சபா ஸ்பீக்கர்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு ஒரு லெட்டர்னா அது சாதாரண லெட்டரா? அதுவும் வென்ட் டு த ரயில்வே மினிஸ்டர். அஃப்கோர்ஸ் இட் மார்க் டவுன். இதுதான் சாக்குன்னு சொல்லி அதை பண்ணி அதை சொல்லக்கூடாது. சுவாமியோட தான் எல்லாம் லீலா தான். அந்த ஃபைல் வந்தது, அதில் வந்து அது போட்டது, அதாவது அது வந்து அவங்க வந்து விருப்புகிறாங்க, அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இல்லை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோடனைன்னு சொல்லக்கூடாது, எழுதி அதை வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது, அது பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அதை ஒரு செட்டப் பண்ணி சுவாமிஸ் கிரேஸ் தான் டக் வித்தின் 2 days அரைவல் ஆஃப் த லெட்டர் சாங்ஷன். 2 வருஷத்துக்கு அது ஓடிது அந்த கன்செஷன். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் நிறைய இருக்குது இல்லையா, நம்ம மாதிரி ஆர்கனைசேஷன், அதர் ஆர்கனைசேஷன் அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு கொடுக்குறதுங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருந்தது. இருந்தாலும் ஒரு 2-3 வருஷம் ஓடித்து இது. அதுக்கப்புறம் அது நின்று போயிடுத்து அப்படின்னு கேள்விப்பட்டேன். பை தென் நான் ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். அங்கே டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி வந்தேன். அங்கே அதே தான், சேவை தான், லவ் ஆல், சர்வ் ஆல், எவ்ரி சிச்சுவேஷன், எமர்ஜென்சி, யூர் ஆப்ரேட்டிங் டிவிஷன், யூர் டிவிஷன் ஹெட். திருச்சி டிவிஷனுடைய வந்து ஸ்ட்ரென்த்து வந்து அப்போ வந்து 15,000 எம்ப்ளாயீஸு, 400 ஆஃபீஸர்ஸு. அந்த ஒரு இயக்கத்தில் வேலை பண்ணும்போது, இஃப் யூ ஒர்க், த டாப் மேன் ஒர்க்ஸ் வித் தட் attitude of love and service. அந்த மாதிரி இந்த சேவை செய், யாரையும் துன்புறுத்தாதே, எப்போதும் உதவி செய், இந்த கருத்துக்களை வந்து அங்கே வந்து செயல்படும்போது, அந்த கருத்துக்களை மனசில் வச்சு செயல்படும்போது எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே போகலாம். மேஜிக் தான். லவ் இஸ் அ மேஜிக். சுவாமியோடைய பிரின்சிபலை ஃபாலோ பண்ணனா உன்னுடைய வாழ்வு மாத்திரம் இல்லை, உன்னை சுற்றுப்புறம், உன்னை சூழ்ந்தவங்க எல்லாருக்கும் ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. அப்போ வந்து நீ சுவாமி டிவோட்டி, சத்யபாபா டிவோட்டின்னு கூட அவங்களுக்கு தெரிய வேணும் கூட அவசியம் இல்லை. அப்போ இந்த லவ் இஸ் அ மேஜிக், அதான் நான் சொல்ல முடியும். அப்படி வந்து எல்லாம் முடித்து அப்புறம் திருப்பியும் அகெயின் வென்ட் பேக் ப்ரொமோஷன் ஃபர்தர் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி. ஐ வென்ட் அஸ் அட்வைசர் டு த கவர்மெண்ட், அட்வைஸ் டு த ரயில்வே போர்டு. அந்த இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் சொல்கிறது, ஐ வாஸ் ஹோல்டிங் செவரல் போஸ்ட். Director of the Bulletin Corporation, IRFC, Managing Director, Advisor at Railway Board, sort of special cell or head, directly reporting to the minister. அது மாதிரிலாம் ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்தாரு. சாதாரணமாக இதில் எனி ஒன் ஆஃப் தீஸ் 5-6 போஸ்ட் இட்ஸ் அதுவே ஒரு பெரிய விஷயம். அதில் ஒரு 5-6 சமாச்சாரங்களில் ஒரு தலைமையில் பொறுப்பு கிடச்சிது. அதிலெல்லாம் அந்த சாமியை வச்சுக்கிட்டு தான் ஓட்ட முடிஞ்சது. இல்லாட்டி அது யாராலும் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பண்ண முடிந்தது. அப்போ ஒரு சம்பவம் ஒன்று சொல்லணும். அப்போ அந்த சம்பவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சம்பவம். என்னாச்சுன்னா, இந்த பப்ளிக் யூட்டிலிட்டி செல்லில் வந்து இந்த வைத்திலிங்கம் ஒருத்தர் ஆரம்பித்தார் அப்படின்னு ஒரு பரவாயில்ல அங்கே சொல்லிவிட்டு
அதெல்லாம் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ வந்து அந்த இடம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமர்ஷியலுக்கு ஜூஸ் கடை வைக்கலாம், மருந்து கடை வைக்கலாம், அது வைக்கலாம், அது வைக்கலாம். நமக்கு பணம் கிடைக்கும். இந்த செல்லை வச்ச இதில் என்ன இருக்குது? இல்லை ஒன்றுமே இல்லை. அவங்க ஏதோ கமர்ஷியல் ஒர்க் தான் பண்ணுறாங்க. இதை மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க சதர்ன் ரயில்வேல. ஸோ இங்கேருந்து நம்ம மக்கள்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. சார் இதை மூட போகிறாங்க, எங்கள்கிட்ட அல்டிமேட்டம் கொடுத்துட்டாங்க, இந்த 3 நாளில் மூடிடணும். ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா ஒன்றும் முடியல. தென் 2 நாள் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணல. யார்கிட்ட பேசி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. ஸோ ஃபைனலாக கடைசியில் பார்த்தீங்கன்னா சரி மினிஸ்டர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து இன்றைக்கி சாயங்காலத்தோடு காலி பண்ணணும் சார், 5 PM சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கார்த்தால் இருந்ததுன்னா அவங்களே டிஸ்பேண்ட் பண்ணிவிடுவாங்க, அவங்க எக்யூப்மெண்ட்லாம் அப்புறம் வந்து இதாகிடும் அப்படின்னு மிரட்டுறாங்க அப்படின்னு செய்தி வந்தது. சதீஷ் ஆர்கனைசேஷன் இங்கேருந்து சுந்தரம்லேருந்து இந்த ஏரியாவிலேருந்து. ஸோ சாயங்காலம் ஒரு 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 5 மணி இருக்கும். சரி இதை வந்து கிளைமேக்ஸ் இது ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டு நான் நேராக மினிஸ்டர் ரூமுக்கு போனேன். அங்கே போனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த அதர் மினிஸ்ட்ரிஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பீப்புள். ஐ டோன்ட் வாண்ட் டெல் த நேம்ஸ். பெரிய பெரிய மினிஸ்டர் அவங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே அங்கே காலி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் நிற்கிறேன், ரூமுக்கு வெளியில் நிற்கிறேன். அந்த கூட்டமெல்லாம் அப்படி வெளியில் வந்துருச்சு. வெளில வந்த உடனே நான் அந்த பியூன்ட்ட கேட்டேன், யார் உள்ளே இருக்காங்கன்னு. ஒன்லி மினிஸ்டர் மாத்திரம் தான் இருக்கார் சார், பிஏ தான் 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா. நான் டபக்குன்னு உள்ளே போயிட்டேன். நார்மலாக மினிஸ்டர் ரூம் ஏதோ ஓய்வு மினிஸ்டர் ரூம்க்குலாம் யூ கேனாட் ஜஸ்ட் வாக் இன் லைக் தட் டைரக்ட்லி. யூ ஹேவ் டு கோ த்ரூ செக்ரட்டரி. அது அப்போ ப்ரீ அப்பாயின்மெண்ட். அஃப்கோர்ஸ் சின்ஸ் ஹி நோஸ் மீ, ஐ ஒர்க்கிங் வித் ஹிம். என்ன வாட்ஸ் இட் வைத்திலிங்கம் அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி சதர்ன் ரயில்வேயில் ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டி செல்னு ஒன்று இருக்குது சார். நிறைய நல்ல தேர் டூயிங், இங்கிலீஷில் சொன்னேன் அவர்கிட்ட, தேர் டூயிங் ஒண்டர்ஃபுல் ஒர்க் இந்த பப்ளிக் இன்டர்ஃபேஸ். அதை வந்து த லோக்கல் டெசிஷன் தேவ் டேக்கன் டு க்ளோஸ் இட். இட் வில் வெரி வெரி ரெட்ரோகிரேட் ஸ்டெப் சார். இதனால் கெட்ட பேர் கூட வரலாம். அதனால் இதை வந்து ஸ்டாப் பண்ணோம் சார். உடனே இமீடியட் பிஏ பார்த்து டெல் GM நாட் டு டூ ஆல் தட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர், இஸ் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், பிக் என்டரின். இந்த கூட்டம் முன்னால் இருந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட்டம் போய் இவங்க வர்றதுக்கு நடுவில் கிடச்ச ஒரு குட்டி கேப்பு, ஒரு 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 60 ஒரு 30-40 செகண்ட் தான் இவ்வளோ நடந்தது. சரி நான் வந்த உடனே அப்படியே காட் பேக், ஐ கேம் அவே. தென் இம்மீடியட்லி த PS ஸ்போக் டு சதர்ன் ரயில்வே, த மினிஸ்டர், சார் இதெல்லாம் டிஸ்பேண்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று. இம்மீடியட்லி தே மெசேஜ் கேம் டு டிவிஷன், இட் வாஸ் ஸ்டாப்ட். அதுக்கப்புறம் அது ஓடிச்சு, ரொம்ப வருஷங்களுக்கு, அது 6-7 வருஷம் ஓடிச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கே வேறு தட் விண்டோ, அந்த 2 நிமிஷம், அந்த 60-30-40 செகண்ட் விண்டோ எப்படி கிடச்சிது? எப்படி நான் ஜஸ்ட் பார்ஜ்டேன், சாமி பேரை சொல்லிட்டு ஐ பார்ஜ்டேன். அங்கே போனால் அவர் வந்து ஏய் டோன்ட் டிஸ்டர்ப்னு சொல்லியிருக்கலாம். ஏய் வாட் இஸ் இட், நாட் நவ் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏய் த அதர் மீட்டிங்ஸ் ஆர் லைன்ட் அப், கேன் நாட் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். அதர்வைஸ் ஷுட் செட் கெட் அவுட். யூ கான்ட் ஜஸ்ட் கம் லைக் தட் அண்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்ன வேணால் சொல்லிக்கலாம். வாட்ஸ் இட் வைத்திலிங்கம் அப்படின்னு அவர் அழகாக கேட்டார். அப்புறம் நான் சொன்னதை உள்வாங்கி ஒரு 1000 கணக்கான விஷயங்கள் பம்பார்டிங் இஸ் மைண்ட். அந்த சமயத்தில் ரயில்வே பட்ஜெட் இஸ் ரவுண்ட் த கார்னர், ஸோ மெனி திங், ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள். அந்த நடுவில் வந்து கூட டெல் தம் நாட் டு டூ ஆல் திஸ், க்ளோஸ் குட் ஒர்க் கோயிங் ஆன், லெட் இட் கண்டினியூ. ஏதோ அது மாதிரி சம்திங் லைக் தட் ஹிந்தியில் சொன்னார் அவங்ககிட்ட. இந்த இன்சிடெண்ட்டை வந்து நான் என்னென்ன சொல்கிறது, இதை சுவாமிஸ் கிரேஸ்னு சொல்ல தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? பப்ளிக் யூட்டிலிட்டி செல் சர்வைவ்டு ஆஃப்டர் தட் so many years. இது மாதிரி ஒன்று. அப்புறம் இந்த கன்செஷன் அவங்களாம் வந்து சொன்னது, இந்த லோக்சபா திங். அப்புறம் இந்த சீஃப் மினிஸ்டருடைய அவங்க பலவிதமான கஷ்டகாலங்களில் சுவாமி டெல்லிக்கு வந்தார். சுவாமி டெல்லிக்கு கடைசியில் வந்தார், லாஸ்ட். பட் அவர் மகாசபாதிக்கு முந்தின இயர்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே பண்ணக்கூடிய ஏற்பாடுகள், ஏகப்பட்ட லாஜிஸ்டிக், எல்லோரும் வரணும். எவ்ரிபடி வாண்டட் டு கம். ஷார்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், எவ்ரிபடி, ஆல் மினிஸ்டர்ஸ், டெபுட்டி மினிஸ்டர்ஸ், protocol, accommodation, a lot of things. So all that's part of all that arrangement. அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. எல்லாம் அதாவது டக்குன்னு நடக்கும். அது எப்படி நடக்கும்னு தெரியாது. அவர் இந்த பூபால் அவரோட சொன்னார்ல, இங்கேருந்து ஒருத்தன் வருவான், டீ கொண்டு வருவான், இங்கேருந்து ஒருத்தன் வந்து வருவான், அந்த இதை வந்து இந்த காடா துணி போட்டு சொன்னார் இல்லையா அந்த அவரோட ஸ்பீச்சில். அது மாதிரி தான் இங்கேயும் இங்கேருந்தோ வரும், அப்படி எப்படின்னு வரும். வந்து அது மாதிரி நடந்தது. இப்படி த ஜேர்னி வெண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நடக்குமா, இது பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு போல்
இது நடக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது நடக்க போகுது அப்படிங்கிறது நடக்க போகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி தான் அது திங்க் பண்ண முடிஞ்சது ஒழிய இது நடக்குமா, இது பண்ணுவாங்க, நடக்குமா, இது சாத்தியமா அப்படிங்கிற எண்ணமே இல்லாத அளவுக்கு கொண்டு போய் ஒரு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அப்படி போச்சு. அந்த ஜேர்னி வெண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் ஃபார் சம் ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் டில் 2017 அப்புறம் என்னால் அங்கே இருக்க முடியல. அந்த பொல்யூஷன் ஆஃப் டெல்லி drove me mad. So one fine day I I retired and then much against the wishes of the அங்கெல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் யூ ஷுட் நாட் கோ கண்டினியூ ஆகு எல்லாம் விட்டு எல்லாத்தையும் ஜஸ்ட் த்ரோ எவ்ரி திங் அசண்டர் கேம் ஹியர். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த அனதர் ஃபேஸ் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அது வனிதா, அவள் வந்து வனிதா சொல்லுவாள்.